மகா வந்து அவங்க தம்பிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீயே கல்யாணம் பண்ணிக்கோ காயத்ரி. ஏன்னா அதை கேட்டு அவர் அதிர்ச்சியடைய, நீ என்னக்கா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் பின்ன என்ன, சொத்தெல்லாம் வெளியே போகிறது என்னால் தாங்கிக்க முடியாது. எப்படியும் பாதி சொத்தை வர மாப்பிள்ளைக்கு எழுதி கொடுத்துருவா இந்த வந்து அன்னபூர்ணி. அதை விடக்கூடாது, அந்த சொத்தும் நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்காக நீயே அனுபவிச்சுட்டு நீயே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, அக்கா அதெல்லாம் நடக்குமாக்கா அப்படின்னோடனே, நடத்தி காட்டுவா இந்த மகா சும்மா இருக்க மாட்டா. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த காயத்ரி அப்படின்னோடனே, அக்கா அது வந்துக்கா, ஏய் புரியுதுடா, இந்த மாதிரி பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிது யோசிக்கிறியா? டேய் இதெல்லாம் முக்கியமாடா, சொத்து தாண்டா முக்கியம். சொத்து தாண்டா நம்மளுக்கு காலம் ஃபுல்லாக வரும். சொத்தை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. நீயும் என் பேச்சை கேட்டுட்டு என் கூடவே இருப்ப, அவளும் என் கூட இருப்பா, இந்த சொத்தும் என் கூட இருக்கும். அதனால் இந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டு, எப்படியும் வந்து இந்த கல்யாணம் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாகவே வந்து உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிடுவேன். எப்படியாவது அந்த அன்னபூர்ணி நான் சம்மதிக்க வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காயத்ரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கரெக்டாக வந்து மாப்பிள்ளை வந்துட்டு காயத்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. இதை எப்படியாவது சம்மந்தத்தை வந்து கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து வழக்கம் போல் வந்து வேணும்னே வந்து ஏதாவது ஒன்று பேசி சம்மந்தத்தை கெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மகா வந்து உட்காடுறாங்க. அதன்படி ஒன்று ஒன்றா பேசி வந்து சம்மந்தத்தை கெடுத்து விட்டுறாங்க. அவங்களும் வந்து அப்படிங்களா, நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க நாங்கள் நினச்சோம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க. அது கேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் எதுவுமே வேணாம்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா, இந்த மாதிரி சம்மந்தம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஏன் மகா இப்படிலாம் கேட்டேன் அப்படின்னா, பின்ன என்ன, எதுவும் வேணாம் சொன்னால் அப்போ மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பண்ணிட்டியே மகா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இப்போ என்ன, மாப்பிள்ளை போனால் போகிறாரு, இதுக்கப்புறம் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா, ஏற்கனவே நிறைய வரன்னு தட்டி போகுது, என் பொண்ணுக்கு நல்ல வரனே அமைய மாட்டேங்குது, ஏன் மகா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கக்கா, நான் அதை கெடுத்து விட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களே, இதுக்கு நானே ஒரு தீர்வை சொல்கிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்ன சொல்ல போகிற, என் தம்பியை காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கக்கா, இந்த பிரச்சனையே வேணாம், காயத்ரியும் நல்லா இருப்பா, நம்ம வீட்டோட கிடப்பா என் தம்பி, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மகா பேசுகிற, இதெல்லாம் நல்லா இருக்கு நீ பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. இங்கே பாருங்கக்கா, தேவையில்லாமல் காயத்ரிக்கு மாப்பிள்ளை பார்த்து எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணும், என் தம்பி நல்லா தானே இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உனக்கு செம்ம டென்ஷனாக எனக்கு பைரவி. யார் கல்யாணம் பண்ணும், உங்கள் தம்பிக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணுமா, உங்கள் தம்பி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காரா, இல்லை வேலைக்கு போகிறாரு, என்ன பண்ணுறாரு உங்கள் தம்பி. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், எங்கள் காயத்ரிக்கு தங்கமான ஒரு மாப்பிள்ளைய அதே மாதிரி படித்த மாப்பிள்ளையாக பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் சரிப்படாது சொல்லிடுங்க அத்தை அப்படின்னு அப்படின்றாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் அக்கா எதுவும் இருந்தாலும் முடிவு எடுப்பாங்க, நீ இங்கே பாருங்கள், காயத்ரி விஷயத்தில் நானும் முடிவு எடுக்கலாம், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன், காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, காயத்ரி கல்யாணமே நடக்காது, அதனால் வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒன்றும் வாழ்க்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் தம்பிக்கு வந்து எந்த வாழ்க்கையும் கொடுக்க வேணாம், காயத்ரிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் ஏது கல்யாணம் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்படி சொல்லு பைரவி, சூப்பர் பைரவி, காயத்ரிக்கு சூப்பரான வரன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க. சிந்துவை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க மகா. உன்னை சிந்து பயப்படுறாங்க, அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு பைரவி, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, என் தம்பிக்கு என்ன குறைச்சல், நீங்கள் பாருங்கள், உங்கள் தம்பியை பற்றியெல்லாம் எங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் சொல்லிட்டோம்ல அப்படின்னு. ஆமாம் பைரவி சொல்கிறது தான் கரெக்டு, பைரவி எடுத்தது தான் என் முடிவும், நீ தப்பாக நினச்சிக்காத மகா, எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அன்னபூர்ணி. அதை கேட்டுட்டு மகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ அப்படியா, எப்படி வந்து நான் உடன்பட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு வழி பண்ணுறேன், என் தம்பிக்கே பொண்ணு தர மாட்டேன்றீங்களா, நான் விட மாட்டேன் உங்கள் எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க மகா. இங்கே வந்து என்ன பண்ணுற, காயத்ரி அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே பார், யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தேவையான நல்ல மாப்பிள்ளையா, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையா இந்த பைரவி பார்ப்பேன், என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு. இருக்க அண்ணி அப்படின்றா, அதுக்கு மனம் தளராமல் இருக்கணும் காயத்ரி அப்படின்றாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. பைரவி என்ன வந்தாலும் சமாளிச்சிடுவா, கண்டிப்பாக என் தங்கச்சி நல்லபடி வாழ வைப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் எனக்கும் நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.